கஜினி பட பாணியில் இறந்தவரின் காலில் இருந்த டாட்டோவால் பிடிபட்ட கொலையாளி. எதிரிகளின் பெயர்களை காலில் டாட்டோ போட்டு வைத்திருந்த விசித்திர நபர். பிரபல ரவுடியை கொலை செய்த மசாஜ் சென்டர் உரிமையாளர். மும்பைல இருக்கக்கூடிய ஒர்லி அப்படின்ற பகுதியில ஒரு மசாஜ் சென்டர்ல குரு சித்தப்பா வாக்மாரே அப்படின்ற நபர் மர்ம நபர்களால படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. பீர்பால்ல தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பார்ட்டி வச்சதுக்கு அப்புறமா மசாஜ் சென்டருக்கு போனதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து இந்த படுகொலை குறித்து விசாரிக்க 6 தனிப்படை போலீசாரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இறந்து போன நபர் மேல மும்பைல ஏராளமான வழக்குகள் நிலுவையில இருக்கிறதாவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக கொண்டு போயிருக்கும் போது அவருடைய உடலை பார்த்த மருத்துவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அவருடைய கால் பகுதியில அவருடைய எதிரிகள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள்னு 22 பெயர்களை எழுதி வச்சிருந்தாங்களாம். இதை தொடர்ந்து போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மசாஜ் சென்டர் உரிமையாளரான சந்தோஷ் அப்படின்றவருடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் உடனே போலீஸ் அவரை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இறந்து போன குரு சித்தப்பா கடந்த சில மாசங்களாவே சந்தோஷ மிரட்டி பணம் கேட்டுட்டு வந்ததா சந்தோஷ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்றதுக்காக தான் குரு சித்தப்பாவை கொலை செய்யறதுக்கு முடிவு செஞ்சாங்களாமா. இந்த நிலையில தான் குரு சித்தப்பா வாக்மாரே அப்படின்றவங்க தன் காதலிக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் பிறந்த நாள் பார்ட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மசாஜ் சென்டருக்கு வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதை தொடர்ந்து கூலிப்படையினர் 2 பேரை நியமிச்சு அவங்களுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் கொடுத்து அவரை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்ட அப்படின்னு போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. 2 கூட்டாளிகளை பிடிச்சதோட அவங்க கிட்ட விசாரணையும் நடத்திட்டு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்க எல்லாரையும் கைது செஞ்சு கோர்ட்ல ஆஜர்படுத்தி இருக்காங்களா. இறந்து போன குரு சித்தப்பா மேல மும்பைல 8 வழக்குகள் 22 புகார்கள் நிலுவையில உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.